கர்த்தருடைய நாமத்தை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I praise the holy name of the Lord with thanksgiving. நமக்கு இந்த வருடமும் இந்த ஷனாய் நகரிலே தமக்கத்திலே நமக்கு வேத பாடங்கள் நடத்தும்படி கர்த்தர் எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தந்தார். Even this very year the Lord enabled and made all these things convenient so that we may conduct a Bible study at Shanai Nagar here. இந்த இடம் நமக்கு கிடைப்பதற்கு பல தடைகள் இருந்தன. ஆனால் கர்த்தர் தாமே முன்னின்று நமக்கு தடைகளை நீக்கிறவராக இருந்தார். Even there were a lot of obstacles so that we might not get this place for the Bible study to be conducted, but the Lord was marching forward and the Lord enabled all these things to happen. நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஒரு ஆண்டவருக்கு மகிமைக்காக ஒரு ஊழியத்தை செய்ய விரும்பும்போது அதற்கு எதிர்ப்புகளும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And we have to understand that when in our life we want to do something for the glory of God, of course there are obstacles against that. கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியால் அவைகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. Because the Lord is with us, we need not have to worry about that. நாம் தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்போது தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி தருகிறார் கர்த்தர். When we humble ourselves and sanctify our life in the presence of the Lord is removing all the obstacles. பாஸ்டர் ஜெயசேகர் சுகத்தோடு நம்முடைய மத்தியிலே இல்லாவிட்டாலும் அது கர்த்தர் எல்லாம் நமக்கு நன்மைக்காக அனுமதிக்கிறார். Though our dear Pastor Jayashekhar is not found with sound health in our midst, but the Lord is admitting all these things. அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. And all those things are not great matters. கர்த்தருடைய காரியங்கள். And all these things belong to God. மறைவானவைகள் கர்த்தருடையவைகள். And all the things which are hidden are belonging to God. ஆமென். வெளிப்படுத்தப்பட்டவைகள் நம்முடையவைகள். All the things which are declared outwardly, they are belonging to us. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே எந்த காரியத்தையும் நாம் சிந்திக்க கூடாது. Therefore beyond a certain limit we should not decide or think of anything. நாம் கூட ஒரு அளவு சிந்திக்கலாம். அதற்கு மேல எல்லாம் கர்த்தர் கையில் விட்டு விட வேண்டும். We can think only to a certain extent. Beyond that we have to submit in the hands of the Lord. ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். Therefore in all these things the Lord is good into us. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லக்கூடிய உங்கள் உண்மையாக உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதக்காரன் சொன்னானே, சுத்த இதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். Therefore psalmist said, the Lord is good unto the upright, the pure in heart, the Israelite. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. இயேசுவின் காயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். Today I am going to speak to you about the wound of Jesus. அவர் நமக்காக காயப்பட்டார். And he was wounded for our sake. அந்த காயத்தை தொட்டு தன் வாழ்க்கையிலே திடனடைந்தான் அப்போஸ்தலனாகிய யோவான். And Saint John the apostle, he touched those stripes or those wounds and he became steadfast in his life. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். Shall we turn our Bible to John the Gospel chapter 20 and verse 25 please. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். The Lord, but he said unto them, except I shall see in his hands and the prints of his nails, and put my finger into the prints of his nails, and thrust my hand into his side, I will not believe. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த இடத்துல இயேசுவின் காயத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. Today in this place we can see about the wound of Jesus. இயேசுவின் காயத்தில் தன் கையை போட்டு அதை தொட்டு தோமா அப்போஸ்தலன் தன் வாழ்க்கையில் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான் அல்லது திடன் அடைந்தான், உறுதி அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். And here we can see Saint John, he is saying that I want to put my hand on the print of the nails. By doing that he became steadfast, or he made his life to be assured. தோமா மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தின காயங்கள் தான் நம் அருமை இயேசுவின் காயங்கள்.
not only unto Thomas, but our beloved Jesus, whose wounded or whose stripes or print of the nails, that is what made our life steadfast. இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் நிமித்தம் உங்கள் ஜீவியத்தில் உறுதி அடைந்தவர்கள், ஆறுதல் அடைந்தவர்கள், குணமடைந்தவர்கள், தைரியம் அடைந்தவர்கள், நம்பிக்கை அடைந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா தான் போதாது. அல்லேலூயா இந்த சத்தம் போதாது. திடன் அடைந்தால் எப்படி அந்த சப்பானி சுகமான உடனே அவன் எப்படி அவன் வெளிப்படுத்தினா, எப்படி அதை வெளிப்படுத்தினா பாருங்க. அந்த சந்தோஷத்தை, அந்த விடுதலையை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணான். ஒரு முறை நான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட்டம் நடத்திட்டு இருந்தேன். சின்ன பிள்ளைகளுக்கு கேட்டேன், டே நான் உங்ககிட்ட ஒரு காரியம் கேட்க போறேன்டான்னு சொன்னேன். என்ன காரியம்னு கேட்டாங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க. அன்றைக்கு அந்த சப்பானிய பேதுரு சுகமாக்கினானே, உடனே அந்த சப்பானி குதித்து தேவனை துதித்தான், நின்று துதித்து குதித்து தேவனை துதித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அது எப்படி அந்த சப்பானி குதிச்சிருப்பாடா, யாராவது காட்ட முடியுமான்னு சொன்னேன். உடனே 2-3 பசங்க ஸ்டேஜில் வந்து அந்த சப்பானி எப்படி குதிச்சிருப்பான்னு சொல்லி காட்டினாங்க, குதிச்சே காட்டினாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தைரியம், சந்தோஷம் ஆகி போச்சு. At that time, 2-3 boys came forward to the stage and performed that act, and everyone was filled with joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் அதை தொட்டு தன் வாழ்க்கையிலே வந்த அவிசுவாசத்திலிருந்து விடுதலையாகி தான் திடனடைந்து பலனடைந்து அப்போஸ்தலனாக, ஒரு ஆசீர்வாதமான அப்போஸ்தலனாக மாறினானே தோமா அப்போஸ்தலன். அதுபோல இந்த அருமை இயேசுவினுடைய காயங்கள் நிமித்தம் ஆறுதல் அடைந்தவர்களும், குணமடைந்தவர்களும், சுகமடைந்தவர்களும், தைரியம் அடைந்தவர்களும், நம்பிக்கையை பெற்றுக் கொண்டவர்களும், விசுவாசத்தில் பலனடைந்தவர்களும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா என்றென்றும் ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். ஓ நோய்களை கல்வாரி சிலுவையில் சுமந்தவர், அடியாரின் நோய்களை கல்வாரியில் தீர்த்ததால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்றென்றும். ஆனந்தமாய் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் என்றென்றும். நோய்களை கல்வாரி நம்முடைய மத்தியிலே ஆண்டவருடைய ஒரு பிரசன்னத்தை நான் காண்கிறேன். And I am able to see the presence of God in our midst. கர்த்தர் இந்த நாட்களிலே அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு கூட்டத்திலும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். Even in these days the Lord is giving his presence in each and every meeting. இந்த ரேடியோ பிராட்காஸ்டின் படி இந்த நாட்களிலே மழை பெய்யும் என்று தான் அறிவிக்கப்பட்டது. According to the radio broadcast, it was declared that these days it might rain. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் வெட்கப்படாதபடி இந்த கூட்டம் வரைக்கும் நடந்து கொண்டு வந்தார். But these days the Lord was with us so that we might not be ashamed. The Lord was conducting each and every meeting. இன்றைக்கு நாம் சபையாக கூடி இருக்கிறோம். Today we are gathered here as one church. உங்களுக்கு ஆறுதலாக, உங்களுக்கு நம்பிக்கைக்காக, உங்களுடைய தைரியத்திற்காக, நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பும்படியாக ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். For your comfort, for your courage, for your boldness, even for you to build up your faith life, I would like to share certain things with you. நான் இயேசுவின் காயத்தை குறித்து சொல்லும் முன்னதாக வேத புத்தகத்திலே இன்னும் 4 பேர் காயமடைந்தவர்களை பற்றி சொல்லுகிறேன். And before I speak about the wound of Jesus, I would like to share with you about 4 other men who were wounded in the book of the Bible. வேத புத்தகத்தில் அநேகர் காயமடைந்திருக்கிறார்கள். In the book of the scripture, many people are being wounded. அவர்களுடைய காயத்தின் நோக்கம் என்ன, அதனுடைய பலாபலன் என்ன என்று நாம் அங்கே காண முடிகிறது. What was the purpose of those wounds, or what were the consequences of those wounds? That is what we can find here. முதலாவது காயமடைந்தவன் ஆபேல். The first man who was wounded, he was Abel. இயேசு கிறிஸ்துவும் காயமடைந்து மரித்தார், ஆபேல் கூட காயமடைந்து மரித்து விட்டான். Even Jesus Christ was wounded and he was dead. Even likewise Abel was wounded, he was dead. ஆபேல் காயமடைந்ததன் காரணம் என்ன தெரியுமா?
You know what is the reason why Abel was wounded? ஆபேல் காயமடைந்ததன் காரணம் அவனுடைய சகோதரனுடைய அக்கிரமம்தான். The reason why Abel was wounded because of the iniquity of his brother. அவனுடைய சகோதரனுடைய அக்கிரமம் தான் அவனை காயப்படுத்தியது. The wickedness of his brother wounded the life of Abel. ஆபேலுடைய ஜீவியத்தில் அக்கிரமம் இல்லை. There was no iniquity found in the life of Abel. அதுபோல இயேசுவின் ஜீவியத்திலும் அக்கிரமம் இல்லை, ஆனால் அவர் காயமடைந்து மரித்தார். Similarly, in the life of Jesus, there was no iniquity at all, but he died, the one being wounded. ஆபேல் அக்கிரமமற்ற ஒரு மனிதனாக இருந்தார். Abel was a man without any iniquity. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவும் இருந்தார். Even he was a man being accepted by God. ஆனால் அவன் காயப்பட்டான். But even then, he was wounded. அந்த காயம் உண்டானது எதனாலே? Now the reason is why? What is the reason for this wound? அவனுடைய சகோதரனுக்குள்ளே இருந்த அக்கிரமம் அவனை காயப்படுத்தியது. The iniquity which was inside his brother wounded his life. அவனுக்குள்ளே இருந்த அக்கிரமம் அவனை காயப்படுத்தி இருக்கும் என்றால் அவனுடைய ஜீவியத்தில் விசேஷம் இல்லை. And if the wickedness that was present inside the life of Abel would have wounded him, there is no speciality in his life. நம் அக்கிரமத்தின் நிமித்தம் நாம் காயமடைந்தோம் என்றால் அதில் விசேஷம் இல்லை. And if we are going to be wounded because of our own wickedness, there is no speciality. அவனுடைய சகோதரனுடைய ஜீவியத்தில் உள்ள அக்கிரமத்தின் நிமித்தம் அவன் காயமடைய வேண்டியதாக இருந்தது. And it was so that he was going to be wounded because of the iniquity of his brother. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த இடத்திலே ஆபேல் தன்னுடைய சகோதரனால் காயப்படுத்தப்பட்ட போது, In this particular place, when Abel was wounded by his brother, அவன் எதிர்க்கவில்லை. he did not oppose. அவன் தன்னுடைய சகோதரனை எதிர்த்து போராடவில்லை. He did not struggle against his brother. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Oh dear people of God, ஆபேல் மரித்து போனான், காயினும் மரித்து போனான். ஆனால் அந்த காயினுக்குள் காணப்பட்ட ஆவி மரித்து போகவில்லை. Abel died, even Cain so died, but the spirit which was found inside Cain did not die. அந்த காயினுக்குள் இருந்த ஆவி இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. The spirit which was inside Cain was even working till today. அந்த அக்கிரமம் தான், அந்த அக்கிரமத்தின் ஆவி, அந்த பகையின் ஆவி இன்றைக்கும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது. Even the spirit of iniquity, the spirit of hatred is struggling against the people of God till today. ஆனால் நமக்கு நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு மற்றவர்கள் மேல் ஒரு பகை உண்டாக கூடாது. In our life, we should not have any enmity or hatred against others. அல்லது நம்மால் மற்றவர்கள் காயப்படக்கூடாது. Otherwise, others should not be wounded because of us. நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் காயினை போல யாரையாலும் காயப்படுத்தி இருக்கிறீர்களா? Just consider for a moment, have you anywhere wounded anyone else as like of Cain? யாராலும் தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் மூலமாக காயமடைந்திருக்கிறார்களா? Was there any children of God wounded because of your sake? அப்படி என்றால் காயினுக்கு ஐயோ. If that be so, oh unto Cain. காயினுக்கு ஐயோ. Oh unto Cain. அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாக மாறியது. And his life became to a wretched state. நம் மூலமாக யாரும் காயமடையக்கூடாது. And because of our sake, no one else should be wounded. மறுபக்கத்திலே ஆபேலை பற்றி சொல்லும்போது, On the other aspect, when we speak about Abel, தன் சகோதரன் தன்னை காயப்படுத்தும் போது அவன் தன் சகோதரனை எதிர்க்கவில்லை. when his brother wounded him, he did not oppose against his brother. அவன் இவனை கொல்ல வரும்போது இவன் ஒரு கல்லாவது எடுத்து அவன் ஒரு எரி எறிந்திருக்கலாம் இல்லையா? When he came to kill his life, at least you have taken a stone and thrown against him, is it not? அவன் இவனை கொல்ல வரும்போது இவன் ஒரு கல்லாவது எடுத்து அவன் ஒரு எரி எறிந்திருக்கலாம். When he came to kill his life, at least you would have taken a stone and thrown against him, is it not? ஆனால் இவன் எதிர்க்கவில்லை. But he did not oppose him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அங்கே நாம் ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். Here we are able to understand the truth. மற்றவர்கள் நம்மை பகைக்கும் போது, when others hate us, மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தும் போது, when others wound us. இன்னைக்கு காலையிலே நான் அந்த வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வசனம் என்னை தொட்டதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். This morning while I was reading the scripture, one word of God touched me. I would like to tell you that. நமக்குள்ளே ஒரு கர்ப்ப வேதனை உண்டாகுமா? And there will be a pain of travel inside us. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், I would like to share these words with the people who belong or follow Jesus. கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறவனுக்கு சொல்லுகிறேன், I will like to say this unto the one who is called as Christian.
விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன். I will to say this unto the people who are called believers. ஏசாயா தீர்க்கதரிசனத்தை வாசித்து பாருங்கள். Read the prophetical book of Isaiah. 66ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் அப்படி வாசித்து வாங்க சொல்றேன். And kindly turn to the book of Isaiah chapter 66. Read verses 5, 6 and 7. Let me share with you. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. பிரசவ வேதனைப்படும் முன் பெற்றால், கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றால். பாருங்கள் எவ்வளவு அருமையான வசனம். இந்த கால வேளையில் நான் வாசித்த போது என்னை அதிகமாக தொட்டது. Just consider the word of God. What a very good word of God. This word touched me when I read this in this morning. அந்த 5ஆம் வசனம் ஒரு முறை கூட தயவு செய்து படிங்க. Kindly read verse number 1 once again please. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை பகைத்து நம்மை அப்புறப்படுத்தி நம்மை காயப்படுத்துகிற அந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு என்ன உண்டாகுமா தெரியுமா? அந்த வேளையிலே நாம் எதிர்க்க கூடாது. கர்த்தர் பழி வாங்குகிறாராம். நகரத்திலிருந்து 2 சத்தம் கேட்கப்படுகிறது, தேவாலயத்திலிருந்து சத்தம் கேட்கப்படுகிறது. கர்த்தர் பழி வாங்குற சத்தம், நாம் பழி வாங்க கூடாது. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்ப்ப வேதனை வருமுன் பெற்றாள். அது யாரை பற்றி தெரியுமா? கர்ப்ப வேதனை வருமுன் பெற்றாள். அது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலே இதோ ஒரு ஸ்திரீ கர்ப்ப வேதனை அடைந்து ஒரு ஆண் பிள்ளை பெறும்படி அலறினாள். அதுதான் சபையின் பிரசவ வேதனை. And that is called the church, the pain of travail. மற்றவர்கள் உங்களை பகைக்கும் போது, when other people hate you, உங்களை காயப்படுத்தும் போது, when others wound you, நீங்கள் அவர்களை பழி வாங்க கூடாது. You should not take any vengeance against them. அதற்கு பதிலாக கர்த்தர் என்ன செய்கிறார்? In other way, what the Lord does to that? நகரத்தில் ஒரு அமளியின் சத்தம் கேட்கப்படுகிறது. And there is a voice of shout is being heard out of the city. தேவாலயத்தில் ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. There is a voice heard out of the temple of God. அது என்ன சத்தமா? What is that voice? நீ அமைதியா இருக்கிறதுனால் கர்த்தர் பழி வாங்குற சத்தமா? Because you are keeping silent, the Lord is taking vengeance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீ அமைதியாக இருக்கிறபடியால் கர்த்தர் பழி வாங்குகிற சத்தம். Because you are quiet, the voice of the vengeance of God. மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது, when others do wound you, காயினை போன்றவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது, when people like Cain ruin your life, நீ அவர்களுக்கு பழி வாங்கினால் உனக்குள் ஒரு கர்ப்ப வேதனை உண்டாகி ஒரு ஆண் குழந்தையை நீ பிரசவிக்க முடியாது. ஜெய ஜீவியத்தை நீ பெற்றெடுக்க முடியாது. And if you take vengeance against them, you cannot conceive and bring forth a male child. Otherwise, you cannot do a victorious life. ஒரு பெரிய பிரசவ வேதனை நமக்குள் உண்டாக வேண்டும். And there should be a great travel inside us. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். Can you turn to the book of Revelation chapter 12 and ஒரு ஸ்திரீ சூரியன் மேல் நின்றாள். And there appeared a woman upon the sun. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். And she had put upon the sun. அவளுடைய பாதங்கள் சந்திரனின் மேல் நின்றது. And the moon under her feet. அவள் அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. ஸ்தோத்திரம். அவள் ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழ் சந்திரன், அவளுடைய சிரசிலே 12 நட்சத்திரங்களால் ஆன கிரீடம். அப்புறம் அவள் என்ன செய்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கீழே வாசிங்கள். அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டாள். இது எழுத்துக்குரிய ஒரு காரியம் அல்ல. And this is not a literal thing. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டிய ஒரு பிரசவ வேதனை. And this is a travel which should be found in each and every one of us. ஜெய ஜீவியத்தை பிறப்பிக்கும்படி, in order to bring forth a overcoming life, உனக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒரு வேதனையை தான் இது காண்பிக்கிறது. And this symbolizes a pain which should be found inside you. இந்த பிரசவ வேதனையை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. And this same travel has been prophesied in the prophetical book of Isaiah. உங்களை மற்றவர்கள் பகைக்கும்போது, when others
others hate you, உங்களுக்குள்ளே ஒரு பிரசவ வேதனை உண்டாக வேண்டும். there should be a trouble inside you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்களை பழிவாங்கும்படியான பிரசவ வேதனை அல்ல, Not a spirit of vengeance in order to take against them. அவர்கள் உங்களுக்கு செய்த தீமை நிமித்தம் உண்டான வேதனை அல்ல, Not a pain because of the evil which they did unto you. நீங்கள் பிறப்பிக்க வேண்டிய அந்த ஆண் குழந்தை நிமித்தம் உண்டாகிற வேதனை. And this is the travel because you have to bring forth a male child. இன்னைக்கு அநேகர் பைபிளை படிக்கிறார்கள், ஆனால் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது என்னதென்று விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். Today, of course, many people read the scripture of God, but they are not able to understand what has been written thereof. மற்றவர்கள் உங்களை காயப்படுத்துகிறார்களா? Are others wounding you? மற்றவர்கள் உங்களை காயப்படுத்துகிறார்களா? And are others wounding your life? நீங்கள் காயினை போன்றவர்களால் காயம் அடைந்தது உண்மையா? It is true that you have been wounded because of the people like Cain. நீ ஆபேலா இருந்தால், If you are Abel, நிச்சயமாக உனக்குள்ளே ஒரு பிரசவ வேதனை. certainly you will have a travel inside you. நான் அதை புதிய ஏற்பாட்டு சத்தியத்தோடு கலந்துதான் இன்றைக்கு பேசுகிறேன். Today I am mingling this chapter along with the New Testament truth. உலகம் இன்றைக்கு பகையினூடாக அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறது. Today the whole world has been submerged inside hatred. எங்கே பார்த்தாலும் பகைகள் தான், Wherever you look at the place, only hatred. எங்கே பார்த்தாலும் விரோதங்கள் தான், Everywhere enmity. எங்கே பார்த்தாலும் அந்த ஜாதிக்கு ஜாதி, பாஷைக்கு பாஷை, படிக்கிற இடங்களில் கூட இப்பொழுது பெரிய அமைதியாகத்தான் இருக்கிறது. Even when you look at every place, caste against caste, and religion, and all the people against people. ஒருவரை பார்த்தால் ஒருவர் பகையின் மனப்பான்மையோடு தான் பார்க்கிறார்கள். When one look at the other, they are looking at the symbolic nature of hatred. இயேசு சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள். And Jesus said, if the world will hate you, do not get astonished. பைபிள் நீ வாசிக்கிறாயா? Are you reading the scripture? உன் வீட்டில் பைபிள் இருக்கிறதா? Do you have Bible at your home? உன் பைபிளை நீ வாசிக்கிறாயா? Are you reading the scripture? வேத வசனம் உனக்குள் கிரியை செய்கிறதா? Is the word of God working in you? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆபேல் எதிர்க்கவில்லை. Abel did not oppose. உங்களை யாராவது துக்கப்படுத்தி இருந்தால், அவர்களை எதிர்த்து நீங்கள் ஒரு வார்த்தையாகவும் பேசி இருந்தால், கர்த்தர் உங்கள் நிமித்தம் பழி வாங்க மாட்டார். If anyone would have grieved you, if you have spoken against even one single word against them, then the Lord will not. ஆபேல் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவில்லை. Abel did not speak one single word. இவன் தன்னை சொந்த சகோதரன் தன்னை கொலை செய்யும்படி வருகிறான். Even his own brother is coming to kill his life. சும்மா அடிக்கும்படியாக கொலை செய்யும்படியாகவே வருகிறான். Not just to beat us up, but to murder. ஆனால் இவன் எதிர்க்கவே இல்லை. But he did not oppose. இவனுக்கு பலன் இல்லாததனால அல்ல. Not that he did not have strength. இவனுக்கும் பலன் இருந்திருக்கும். Of course he also had strength. இவனுக்கு பலன் இல்லாததனால அல்ல. Not that he did not have strength. இவன் அங்கிருந்து தப்பி ஓட முடியாததனால அல்ல. Not that he was not able to flee out of that place. அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் அவன் காயமடையும்படி ஒப்பு கொடுத்தான். And because of this iniquity he submitted into his hands. கடைசியில் அது மரணத்தையும் ஏற்றுக்கொண்டான். And at the end he was able to accept the death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறோம்? How are we in these days? காயமடைந்த ஆபேல், The wounded Abel, அந்த தன்னை காயப்படுத்தினவனுடைய அக்கிரமத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டது போல, as he accepted the iniquity of the one who wounded upon him, மௌனமாக இருந்தது போல, as he kept silence. உங்களுக்கு விரோதமாக வருகிறவர்களை, பகைக்கிறவர்களை நீங்கள் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? Are you able to accept with the whole heart the people who come against you, the one who hate you? அப்படி என்றால் இந்த 7ஆம் வசனத்திலே தொடர்ந்து சொல்லப்படுவது போல, கர்ப்பவேதனைப்படும் முன் பெற்றாள். If that be so, as we read in the verse number 7, that he brought forth before she traveled. கர்ப்பவேதனைப்படும் முன் பெற்றாள். She brought forth before she traveled. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the interpretation of that? கர்த்தராகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாம் ஒரு ஜெயஜீவியத்தை நீங்கள் விரும்பினால், இந்த ஜெயஜீவியத்தை நீங்கள் உங்களை அறியாமலேயே கர்த்தர் உங்களுக்கு தருவார். If you desire overcoming in life, in your life, then the Lord, without your knowledge, he will give unto you. நீங்கள் காயப்பட்டவர்களாய் மாறுங்கள். And you have to become as one being wounded. அந்த வேதனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். Accept that pain. அது அந்த காயத்தின் நிமித்தம் உண்டான வேதனை அல்ல, ஒரு பிரசவ வேதனையாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். That is not as a pain because of the wound. Accept that as a pain of travel. பதில் பேச போகாதீர்கள். Do not go and speak against. அவர் தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுபட்டது. And when he humbled, his justice was taken away. உலகத்தில் இருக்கிற ஜனங்களிலே மிகவும் தரம் வாய்ந்த ஒரு ஜனமாகத்தான் ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். And the Lord must be a mean generation upon all the people of this world. உன்னுடைய வார்த்தை தரக்குறைவான வார்த்தையாக இருக்கிறது அல்லவா? And as your words are just mean words, நீ எத்தனையோ முறை தரக்குறைவான வார்த்தையை பேசவில்லையா? in many occasions have you not spoken untoward mean
words. உங்களுடைய மனசாட்சியிலிருந்து நீங்க சொல்லுங்க. Out of your conscience, just speak out. யாராவது உங்களை துக்கப்படுத்தும் போது அவன் என்னை தரக்குறைவாய் பேசவில்லையா? When someone would have grieved you, have you not spoken in an untoward way? உன்னை காயப்படுத்துகிறவர்களை தரக்குறைவாய் நீ நினைக்கவில்லையா? And the people who are being that wounded you, did not you speak against them in an untoward way? அப்படி அல்ல, அது ஆபேலின் ஆவி அல்ல. That is not the spirit of Abel. மற்றவர்களுடைய பகையை, மற்றவர்கள் நம்மை வேதனைப்படுத்துகிற வேதனையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே அது ஒரு பிரசவ வேதனையாய் மாறுகிறது. And when others grieve us, when others wound us, when we accept that, that becomes a travel in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுதான் ஆபேலின் காயம். This is called the wound of Abel. அடுத்து இன்னொரு மனுஷன் காயப்பட்டதை பற்றி வாசிக்கிறோம். Next we read about a man who was nextly wounded. அவன்தான் லாமேக்கு. And he is called Lamech. ஆதியாகமம் 4 அதிகாரம் 23 வசனத்திலே In the book of Genesis chapter 4 and verse 23. லாமேக்கு காயப்பட்டான். And Lamech, he was wounded. வாசிங்க. Kindly read that word please. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். இவனுக்கு காயம், மற்ற மனுஷனுக்கு மரணம். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். இவனுக்கு காயம், அந்த மனுஷனுக்கு மரணம். I have slain a man to my wounding, which means எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். I have slain a man to my wounding. அப்ப இவன் ஒரு மனுஷனை கொன்னுட்டான். Which means he has killed a man. இவனுக்கு காயம், மற்ற மனுஷனுக்கு மரணம். He is wounded, the other man is died. இந்த லாமேக்கு காயமடைந்தான். Lamech was wounded. இந்த காயத்தின் நிமித்தம் ஒரு மனுஷன் செத்து போனான். And because of this wound, the other man died. இந்த காயம் எதை காண்பிக்கிறது? What does this wound symbolize? Generational curses, அதாவது பரம்பரை சாபம். This speaks about the generational curses. இவனுடைய பூர்வ பிதாவாகிய அந்த காயினிடத்திலிருந்து வந்த பரம்பரை சாபம். And this is a generation curse which came from his forefather Cain. அக்கிரமத்தின் தொடர்ச்சியை காண்பிக்கிறது. This speaks about the proceeding forth. சில குடும்பங்களிலே பாருங்கள், அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய தாத்தாவுடைய தாத்தா, அவங்களுடைய அக்கிரமம் அந்த குடும்பத்துல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த சந்ததிகளும் அதே பாவத்தை செய்துட்டே இருப்பாங்க. Just look at certain family, their grandfather, forefather, ancestors, they will continue to do the same sin. எத்தனையோ குடும்பங்களில் பரம்பரை சாபங்கள். And so many families for generations together curse. இந்த லாமேக்கு கூட அவங்க ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பூர்வபிதாவினுடைய அந்த காயினுடைய ஆவி அப்படியே தொடர்ந்து பரம்பரையாக இவனை தாக்கி இருக்கிறது. Even for this particular Lamech, the spirit of Cain, his ancestors, been proceeding from generation to generation. ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே யாரோ ஒரு ஆள் ஒரு அக்கிரமம் செய்திருப்பார்கள். Perhaps in our family at least one single person would have committed iniquity. அந்த அக்கிரமம் அப்படியே படிப்படியாக பிள்ளைகளுக்கு அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஆவி இருக்கிறது. And that spirit of iniquity which follows step by step from generation to their children, then to the next pair. அக்கிரமமும் சாபமும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. And sin and iniquity has got a nature to follow or proceed. நம்ம குடும்பத்துல யாராவது உங்களுடைய அப்பாவோ, உங்களுடைய அப்பாவுடைய அப்பாவோ, அல்லது உங்களுடைய தாத்தாவுடைய தாத்தாவோ அப்படி யாராவது ஒரு ஆள் ஒரு பயங்கர அக்கிரமம் செய்து உண்டானால் அந்த அக்கிரமம் அப்படியே உங்களுடைய குடும்பத்திலே தொடர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. In your family, your ancestor, your forefather, grandfather, father, someone who did some mistake or iniquity or sin, that will follow. That is the nature of that. அதற்கு முன்னே அங்கே நீங்கள் இயேசுவை கொண்டு வந்து விட்டால் அந்த பரம்பரை சாபத்துக்கு ஒரு முடிவு உண்டு. And before that, in front of that, if you bring Jesus, that has got a nature to change that. மற்றவர்களுடைய அக்கிரமம் நம்முடைய ஜீவியத்திலே தொடர்ந்து வரக்கூடாது. And others' iniquity should not follow or pursue in our life. அது உங்களுடைய ரிலேஷன்ஸா இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லாவிட்டால் மற்ற யாராக இருக்கலாம். அவர்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற அக்கிரமம் நம்முடைய ஜீவியத்திலே தொடர்ந்து வரக்கூடாது. That may be your relatives, your friends, or someone may be, but their iniquity should not follow in our life. லாமேக்குக்கு சம்பவித்தது அதுதான். That is what happened in the life of Lamech. இவனுக்கு பூர்வ பிதாக்களுடைய அந்த சாபம் இவனுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. Even the curse of his forefathers was pursuing his life. அப்பா ஒரு கொலைகாரனா இருந்தா மகன் கூட ஒரு கொலைகாரனா இருப்பான் பாருங்க. If your father is a murderer, just look at the son, he will also be a murderer. அப்பா ஒரு திருடனா இருந்தால் மகன் கூட ஒரு திருடனா இருப்பான். Just look, if the father is a thief or a robber, the son will be the same way. அப்பா ஒரு பொருளாசைக்காரனா இருந்தால், ஒரு பொய் பேசுறவனா இருந்தால், அதே ஆவி
மகனுக்குள்ள அப்படி வரும். If the father is a man of covetousness or a liar, the same spirit will be found in the life of a son. ஆகையால் தான் பிதாக்களுக்கு நான் சொல்லுகிறேன், உனக்குள்ள இருக்கிற சுபாவம் உன் மகனுக்குள்ள வரும், உன் மகளுக்குள்ள வரும். That is the reason, this is what I say unto the fathers, the nature which is inside will come to your son, your daughter. அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணியிருந்தால் அவங்க பிள்ளைகளும் லவ் மேரேஜ் பண்ணும். நீங்க பாருங்க, அப்பா அம்மா மனஸ்தாபப்பட்டால் ஒழிய அப்பா அம்மா கர்த்தாவே நாங்கள் செய்தோம், பின்னாட்களை சத்தியத்தை அறிந்த பிற்பாடு நாங்கள் இப்படி செய்திருக்க கூடாது கர்த்தாவே, இது சரியான ஒரு மேரேஜ் அல்ல, எங்களுக்கு மன்னியும் என்று அப்படி தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் வந்திருந்தால் ஒழிய அதை பிள்ளைகளை பின்தொடராது. இல்லாவிட்டால் அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணா பிள்ளைகளும் அப்படிதான் போவாங்க. Otherwise the dad and the mom will do a love marriage, the children will be found in the same way. இந்த பரம்பரை சாபங்கள் அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய தன்மை உடையவைகள். And this generation curse has got the nature to pursue along. அதுதான் என்ன செய்ய வேண்டும்? That is what நம்முடைய குடும்பத்தில் ஒரு பரம்பரை சாபம் இருந்தால், if we have a generation curse in our family, அந்த காயினுடைய அக்கிரமம் இந்த லாமேக்குக்கு வந்தது போல வராமல் இருக்கும்படி, and for this iniquity which came in the life of Lamech, which was Cain, not in our life, அங்கே கல்வாரி சிலுவையை கொண்டு வந்து விட வேண்டும். and we have to bring the cross of Calvary over there. கல்வாரி சிலுவைதான் சாபத்தை தொலைத்த இடம். Because cross, the Calvary is the place where we put all the curse to an end. கல்வாரி சிலுவையில் தான் சாபங்கள் நிறுத்தப்பட்டன. It is the place where it was stopped, all curse. அவர் நமக்காக சாபமானார். He was made a curse for our sake. இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். Jesus Christ was made a curse for our sake. அவர் அந்த சாபத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். He accepted all our curse. ஆகையால் தான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ஒரு சபிக்கப்பட்ட மரணம். That is the reason, just look at the death of Jesus. It was a cursed death. சிலுவை மரணத்தை பற்றி Concerning the death of the cross, ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது. one word of God is like this. சிலுவை மரணம் என்பது மிகவும் சபிக்கப்பட்ட ஒரு மரணம். And the cross of the death of cross is a cursed death. ரோமர்லே ஒரு ராஜா இப்படி சொன்னான். In Roman there was a king who said like this. ரோம பிரஜைகளுடைய சரீரத்திலிருந்து மட்டுமல்ல, ரோம பிரஜைகளுடைய மனதிலிருந்து கூட இந்த சிலுவை மரணம் அகற்றப்பட வேண்டும். அது அவ்வளவு சபிக்கப்பட்ட மரணம் என்று சொன்னான். Not only from the physical body, but even from the mind of the citizens of Romans, this death of the cross should be removed, because that is such a cursed death. சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய சாபத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். Even in the cross, the Lord accepted all our curse. ஒரு மனுஷன் சிலுவை அண்டையிலே வந்து விட்டால், if a man come nigh unto the cross, ஒரு மனுஷன் சிலுவையில் அறையப்பட ஒப்புக் கொடுத்தால், the man will accept him to be submitted to be nailed on the cross. அந்த தாத்தாவுடைய அப்பாவுடைய அந்த மாதிரி வரதான சாபங்களுக்கு ஒரு முடிவு வந்து விடுகிறார். And then there's an end to the curse which came from the ancestors, from the forefathers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்க யாரையாவது வீடுகளில் பரம்பரை சாபங்கள் தாக்குகிறதா? And is there any of your house been affected by the curse of generation? உன்னுடைய அப்பா செய்த பாவம் உனக்குள்ள வரும். And the sin which your father committed will come inside you. நீ சிலுவையில் அறையப்படாவிட்டால், if you are not been nailed on the cross, நீ சிலுவை அண்டை அடிமையாக உன்னை நீ விழாவிட்டால், if you are not submitting yourself as a slave unto the cross, உன்னுடைய தகப்பனுடைய பாவமே உன்னை பின்பற்றி வரும். even the same sin of your father will pursue you. உன்னுடைய தாய் செய்த பாவமே உன்னை பின்பற்றி வரும். even the sin of your mother will follow your life. தாயை போல பிள்ளை, as like of the mother the son, daughter, நூலை போல சேலை. அது ஒரு பழமொழியே இருக்கு. even the proverb says the saree is like the thread. தாயை போல பிள்ளை, and this daughter will be like the mother. நான் விசுவாசிகளுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, this word I say to the believers, அல்லது இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு தேவ ஆலோசனை, whoever you may be, the counsel of God which I declare to you today, உனக்குள்ள இருக்கிறதான அதே அக்கிரமம் உன்னுடைய பிள்ளைக்குள் வரும். the same iniquity which is inside you will come inside your children. ஆகையால் தான் பெற்றோர் ஒரு தவறு செய்யும்போது தேவ சமூகத்தில் அதிகமாய் மனஸ்தாபப்பட வேண்டும். that is the reason when the parents commit a mistake, they have to repent in the presence of God. அப்படி நம்முடைய தகப்பன் செய்த தப்பு நமக்குள்ளே வராதபடிக்கு சிலுவையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். in that way, so that the sin which our father committed should not come inside us, we have to catch hold of the இயேசு cross. கிறிஸ்துவின் சிலுவை ஜெனரேஷனல் கர்சஸ்ல இருந்து, பரம்பரை சாபத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிறது. the cross of Jesus delivers us from all the generational curse. ஒரு குடும்பத்துல ஒரு பயங்கர வியாதி, in a particular family there was so sickness, அது அவங்க தாய் தகப்பனுக்கு அந்த வியாதி இருந்தது,
அந்த வியாதி அவங்க தாத்தா பாட்டிக்கும் இருந்தது. அப்படியே ஒரு பரம்பரை வியாதி. Even their father and mother had the same sickness. Their grandma, grandfather and the ancestors had the same kind of sickness. இது எனக்கு காரணம் என்ன என்றே தெரியவில்லை. And we did not know what is the reason. அவங்க சொல்றாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு இது இருந்தது. And they said even my father and mom had the same. அவங்கள விசாரித்தால் அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கு. And when they were inquired, even their father and mom had the same. இப்படி சில வேளை சில வியாதிகள் உங்களுடைய குடும்பத்தை தொடர்ந்து வரலாம். Likewise, some kind of sickness will be following your generation. அப்படிதான் இந்த லாமேக்கை அது தாக்கினது. Likewise, in the similar way, Lamech was being affected. ஆனால் லாமேக்கினுடைய சுபாவத்தில் வித்தியாசம் இல்லாதபடியினால், அவன் தெய்வ பயம் இல்லாதபடியினால் அவன் ஒருவனை கொன்றான். Because there was no change in the nature of Lamech, he killed a man. அவனுக்கு காயம் ஏற்பட்டது. And he was wounded. உனக்கு காயம் ஏற்படுகிறது, இன்னொரு ஆளை நீ கொலை செய்கிறாய். And you are being wounded, you are murdering one. இதுதான் லாமேக்குக்கு சம்பவித்த காரியம். This is what happened in the life of Lamech. கல்வாரி சிலுவையை பிடித்துக் கொள்ளுங்கள். Catch hold of the cross of Calvary. கல்வாரியை இன்னைக்கு விசுவாசிகளே, உங்களுடைய சில குடும்பங்களிலே சில சாபங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. And in some families, some curse are working. Believe cross. ஒரு சில நிமிஷங்கள் தருகிறேன் தியானத்துக்காக. I would like to give few minutes for you to meditate. சில குடும்பங்களிலே உங்களுடைய பரம்பரை சாபங்கள் வந்து கொண்டிருக்கிறது. In some family, generational curse is following. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யட்சமாய் உங்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார். Lord Jesus Christ, the one being nailed on the cross, standing in front of you right away. கல்வாரியின் கருணை இதே. அந்த பாட்டை நாங்கள் பாட போகிறோம். Now we are going to sing about the compassion of cross. நீங்கள் விசுவாசித்தால், அந்த சிலுவை அண்டையிலே நீங்கள் வந்துவிட்டால், நிச்சயமாக உங்களை பின்தொடர்ந்து வருகிற சாபத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை, அக்கிரமத்தில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். If you believe and come nigh to the cross of Calvary, you will be delivered from all sin and curse from generations. கல்வாரியின் கருணை இதே, காயங்களில் காணுதே, கர்த்தர் இயேசு பாடுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கஷ்டங்கள் சகித்தாரே. பெற்ற விசுவாசத்தோட பாருங்க. அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோராய் உன்னை விலையேற பெற்றோராய் உன்னை நீ எல்லாரும் பாடணும் எங்களோட. என்னோட உங்களுக்கு டியூன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்னோட சேர்ந்து பாடுங்க. சில பரம்பரை சாபங்கள், அக்கிரமங்கள் இந்த காயினுக்குள்ள இருந்துட்டு இந்த லாமைக்குள்ள வந்தது போல அப்படியே உங்க குடும்பத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறது. நீங்க கல்வாரி அண்டை வாருங்கள், கல்வாரியை பற்றி பாடுங்கள், சிலுவையில் அறையப்பட ஒப்புக் கொடுங்கள். ஒருவன் சிலுவை அண்டை வரும்போது ரட்சிக்கப்படுகிறான். சிலுவையில் அவன் அந்த சிலுவையில் தன்னை அறையப்பட ஒப்புக் கொடுக்கும் போது கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளியாய் மாறுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை அண்டை வாருங்கள், சிலுவையில் அறையப்பட ஒப்புக் கொடுங்கள். அப்பொழுது பரம்பரை சாபங்கள் நீங்கும். வராது. சிலுவை எங்க இருக்கிறது அங்க வராது. நீ சொல்லு, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லு. அப்பொழுது இந்த பரம்பரை சாபங்கள் உன் குடும்பத்தில் வராது. என்னோடு சேர்ந்து எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். நீங்கள் பாடும்போதே அந்த சாபத்தின் ஒரு விடுதலை உங்களுடைய குடும்பத்தில் உண்டாகும். கல்வாரியில் கருணையிலே காயங்களில் காணுதே, கர்த்தர் இயேசு பாடுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு பாடுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்ற சாபங்கள் மாறட்டும். விலையாயிரவே உடைய வீட்டிலே சிலுவையை கொண்டு வாருங்கள். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோராய் உன்னை
உங்களுடைய குடும்பங்கள் இருக்கிற சாபங்களில் இருந்து ஒரு விடுதலை, a deliverance from all the curse that is in your family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சிலுவை உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் கொண்டு வர, நீங்கள் சிலுவையில் அறையப்படுங்கள். And bring cross and be nailed on the cross in your life. சிலுவை இப்படி போடுறதுனால அது மாறாது. Just by hanging cross across your neck, that cannot change. இப்படி நீங்க கையினால இப்படி போடுறதுனால அது ஆகாது. Just saying cross by your hand, that cannot change. ஏமாந்து போகாதீர்கள். Do not be deceived. உங்களுடைய கையினால இப்படி நீங்கள் போடுறதுனால அந்த சாபம் மாறாது என்று சொல்லுகிறேன். I say that just crossing across the head by the hand, that cannot change. அந்த சிலுவையில் நீங்கள் அறையப்பட ஒப்புக்கொடுத்தால் ஒழிய பரம்பரை சாபங்கள் மாறாது. If at all you submit to be nailed on the cross, the generation curse cannot change. உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. Yes, the world is nailed on the cross before me. நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். And I am nailed on the cross for the world. அப்படி என்றால் தான் இந்த லாமேக்கை போல அந்த தகப்பனுடைய அந்த தாத்தாவுடைய அந்த சாபம் லாமேக்குள் வந்தது போல உங்கள் குடும்பத்தில் இந்த சாபம் வராமல் இருக்கும். If that be so, as the sin of his forefather came in the life of Lamech, that is what will not come in your life. அடுத்ததாக Nextly, காயப்பட்ட இன்னொரு ஆள், there was one more man who was wounded. ஆகாப் ராஜா. He was King Ahab. அவன் சொல்லுகிறான், தன்னுடைய சாரதியை பார்த்து என்னை ராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயப்பட்டது என்று சொல்லுகிறான். Looking at him, he is saying that just take me outside the army, for I am wounded. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். First King chapter 22 and verse 34. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். First Kings chapter 22 and verse 34. ஒருவன் நினையா வில்லை நாணேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை ராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயப்பட்டது என்றான். ஆகாப் ராஜா சொல்லுகிறான், என்னை நீ ராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயப்பட்டது. And King Ahab says here, take me out of the host, for I am wounded. எனக்கு காயப்பட்டது. For I am wounded. ஆகாப் ராஜா யுத்தத்துக்கு போனான். King Ahab came to the battlefield. எத்தனையோ யுத்தங்கள் இதற்கு முன்பாக பண்ணியிருப்பான். Of course he would have performed a lot of battle earlier. ஆனால் காயப்படாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். But the Lord protected so that he might not be wounded. இந்த முறை அவன் யுத்தத்துக்கு போனான். This time he went to the battle. அவனுடைய கவசம் கூட அவனை காக்க முடியவில்லை. Even all his protection was not able to preserve him. கர்த்தர் நம்மை கைவிடும் போது, when the Lord will forsake us, நம்முடைய கவசங்கள் கூட நம்மை காக்க முடியாது. அருமையானவர்களே, oh dear child of God, even our shield cannot protect our life. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், Again I say unto you, கர்த்தர் நம்மை கைவிடும் போது, when the Lord will forsake us, நம்முடைய கவசங்கள் கூட நம்மை காக்க முடியாது. even our shield cannot protect our life. அவன் யுத்தத்துக்கு போகும்போது When he went to the battle, நல்ல கவசம் அணிந்துதான் போனான். and he protected with good shield, ஒருவன் தெரியாமல் அம்பை நாணேற்றி விட்டான். a certain man drew a bow at the venture, அந்த அம்பு அவனுடைய கவசங்களுக்கு இடையே சந்துக்குள்ள வந்து பட்டிருக்கிறது. and the sword of the king went between the joints of the harness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் நம்மை பாதுகாத்தால், If the Lord will preserve us, கவசம் இல்லாமல் இருந்தா கூட அம்பு நம்ம மேல படாது. even we do not have a shield, the bow will not come and hit on us. தாவீதை பாருங்கள், அவன் கவசம் அணியவில்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவனுக்கு நேரா எரியப்பட்ட ஈட்டி அவன் மேல் படவே இல்லை. Just look at the David, even did not put any shield, but that spear did not come and hit at all. ஆனால் கர்த்தர் உன்னோடு இல்லாவிட்டால், But if the Lord is not with you, கர்த்தர் உன்னை கைவிடுவார் என்றால், if the Lord will forsake you, நீ கவசம் அணிந்து நீ கவனமாக இருந்தா கூட எங்கேயோ போற அம்பு கூட வந்து சந்துக்கிடையிலே பட்டு உனக்கு காயம் ஏற்படும். even you are putting on all the shield with all carefulness, but the arrow will come and shoot between. காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason? நாபோத்துக்கு ஏன் இப்படி சம்பவித்தது? And why did this happen in his life? இவன் மற்றவர்களுடைய பொருளை இச்சித்து எடுக்கிற ஒரு மனிதன். He was a man, he was taking others' property with him. இவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை பலாத்காரமாய் எடுத்துக்கொண்டான். And he took the vineyard of Naboth, compelling with him. இந்த நாபோத்தின் திராட்சை தோட்டம் என்பது என்ன? What is called the vineyard of Naboth?
அவனுக்கு அவனுடைய பிதாக்களுடைய சுதந்திரம் அது. And that was the inheritance of his fathers. பிதாக்களுடைய சுதந்திரத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது. And they cannot sell the inheritance of fathers to anyone else. அது ஒரு ancestral property. And that is called the ancestor property. அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்குமே கொடுக்க கூடாது. And you should not sell that property to anyone. இப்பொழுது கூட இந்த ஜுடிஷியல் சைடுல நீங்க பாருங்க, ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது. ஒன்று ancestral property, இன்னொன்று self earned property. And even in the judiciary you can look at about two different property, the ancestral property and the self earned property. ஒருவன் தானே சம்பாதித்த சொத்து, இன்னொன்று தன்னுடைய 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 பரம்பரை சொத்து. One is the self earned property, the other is the ancestral property. ancestral property அவன் தானாக விற்க முடியாது. And the ancestral property he cannot just like that sell. self earned property அவன் விற்கலாம். And the self earned property he can sell off. அதுலயும் கூட அவனுடைய பிள்ளைகளுடைய சிக்னேச்சர் இருந்தால் தான் அவன் சுயாதீனமாய் கொடுக்க முடியும். Even on that, if at all the children have been signed, then only he can sell on his own. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிதாக்களுடைய சுதந்திரத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. And in the Old Testament period they cannot give the ancestral property to anyone else. நாபோத் பிதாக்களுடைய சுதந்திரத்தை குறித்து மிகவும் கவனமாக இருந்தான். Even Naboth was very much concerned about the father's inheritance. ஆனால் இந்த ஆகாப் ராஜா சொன்னான், எனக்கு அந்த திராட்சை தோட்டத்தை கொடுத்து விடு. But King Naboth said, you have to give, sell that vineyard unto me. மற்றவர்களுடைய பொருளையோ, மற்றவர்களுடைய இடத்தையோ, மற்றவர்களுடைய வீட்டையோ, மற்றவர்களுடைய கழுதையோ இச்சிக்க கூடாது. And you should not lust others as or others property, others things or others commodities. இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளிலே கடைசி கற்பனை இச்சியாதிருப்பாயாக. And out of all the 10 commandments given unto the children of Israel, the last commandment, do not lust others. மற்றவர்களுடைய பொருளை நாம் விரும்ப கூடாது. We should not desire that belong to others. மற்றவர்களுடைய பணத்தை இச்சிக்க கூடாது. We should not lust others money. மற்றவர்களுடைய மனைவியை இச்சிக்க கூடாது. We should not lust others wife. மற்றவர்களுக்குரியதை நாம் இச்சிக்க கூடாது. We should not lust others things. எந்த பொருளையோ எந்த பணத்தை யாரையுமே கூட நாம் இச்சிக்க கூடாது. We should not lust any money, property or any other man. அப்படி இச்சித்தால் If we can lust, நாம் கவசம் அணிந்திருந்தாலும் கூட காயம் ஏற்படும். even if we put on the harness of the shield, we will be wounded. கவசம் அணிந்திருந்தாலும் காயம் ஏற்படும். Even if you are putting on the shield, we will be wounded. இந்த ஆகாப் ராஜா மற்றவர்களுடைய பொருளை இச்சித்து எடுக்கக்கூடியவன் பலாத்காரமாக. And King Ahab is a man, a king compelling and lusting others property, taking thereof. கர்த்தர் எனக்கு தந்தது மட்டும் எனக்கு போதும். What the Lord has given me, that is quite sufficient. விசுவாசத்தால் வராத யாவும் பாவம். Anything that cometh out of faith is sin. நான் மற்றவர்களை நான் விரும்ப மாட்டேன். Because I will not desire others things. என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறது எனக்கு போதும். What my God has given me, that is quite sufficient. 5 அப்பமும் 2 மீன்களா இருந்தாலும் அது போதும். 5000 பேருக்கு நான் பங்கிடுவேன். It may be 5 loaves of bread and 2 pieces of fish, that is quite sufficient. I'll share for 5,000. நீங்கள் ஏதாவது உங்களுடைய இருதயங்களிலே மற்றவர்களுக்குரியதை நீங்கள் விரும்பி இருக்கிறீர்களா? And in your heart, have you ever time decide that belongs to others? மற்றவர்களுடைய பொருளை நீங்கள் விரும்பி இருக்கிறீர்களா? Have you decided others commodities? மற்றவர்களுடைய பணத்தை நீங்கள் விரும்பி இருக்கிறீர்களா? Have you decided others money? மற்றவர்களை நீங்கள் இச்சித்திருக்கிறீர்களா? Have you have lust upon others? அது ஆகாபின் ஆவி. That is the spirit of Ahab. அதை நாம் வெறுப்போமாக. Yes, let us hate them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. விசுவாச ஜீவியம் செய்கிறவர்கள், And the people who do a faith life, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். the just shall live by faith. அவன் விசுவாசிக்கிறவன் பதறான். He that believeth shall not make haste. சொல்லுங்கள், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. சத்தமாக சொல்லுங்கள், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அங்க பின்னால நாற்காலியில் இருக்கிறவர்கள் வரைக்கும் சத்தமாக உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுங்கள். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக கேரளாவிலே ஒரு இடத்துல என்னை சென்ட்ரல் பாஸ்டராக அனுப்பினார்கள். Before certain number of years, I was sent a pastor to a place in Kerala. அங்க போனா அங்க ஒன்றுமே இல்ல, எல்லாம் விசுவாச ஜீவியம் தான். And when I went to that place, nothing was available, everything was faith life. கர்த்தர் எனக்கு தேவையான எல்லாத்தையும் தந்தார். But the Lord provided all what I needed. அங்கே ஒரு faith home எல்லாம் கட்டினோம். And we built a faith home at that place. அந்த faith home முன்னாலே the just shall live by faith, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், அந்த வசனத்தை எழுதி போட்டேன். In front of that faith home, I wrote these words: the just shall live by faith. Pastor TU வந்த உடனே இந்த வசனத்தை பார்த்தார். When Pastor TU came there, he looked at this word of God. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். He was very, very happy. அவர் என்ன தோள்ல கை போட்டு என்ன கூப்பிட்டு தனியே ஒரு இடத்துக்கு போனார்.
He took me on his shoulders, put my hands over there and said and took me to a private place. பாஸ்டர் ஜோயல், உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி இருக்கிறார். And he said, Pastor Joel, the Lord has honored your faith. ஆனால் நமக்குள்ள பெருமை வரக்கூடாது. But we should not have pride inside us. நான் இதெல்லாம் செய்து விட்டேன் என்று ஒரு எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. And we should not have any pride that I have done all these things. அப்படி வந்துவிட்டால், if that will come inside you, விசுவாசம் அப்படியே குறைந்து போய்விடுமா? even our faith will just cease away. இது பாஸ்டர் டியூ என்ற தோள்ல கையை போட்டு எனக்கு சொல்லி தந்த ஒரு காரியம். தனியே என்னை கூட்டி போய் அந்த வசனத்தை படித்தோன்னு அவர் சொன்னார், அந்த வசனத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம், கர்த்தருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி இருக்கிறார். அப்படியே தோள்ல கை போட்டு அப்படியே தனியே ஒரு இடத்துல கொண்டு போய் நான் இதெல்லாம் செய்துட்டேன்னு ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. வந்தால் விசுவாசம் குறைந்து விடும் என்று சொன்னார். He was very happy and he took me to a private place and said, we should not have that kind of a thinking that I have done all these things, then our faith might cease. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் விசுவாசத்தை மற்றவர்களுக்குள்ள படிப்பிக்கிற ஒரு பரிசுத்தவானாக இருந்தார். He was a saint of God who was making this faith to be educated to others. ஒரு நாள் அங்கே உள்ள தேவைகளுக்காக கொஞ்சம் பணம் கிடைக்கும் என்று அவரிடத்தில் நான் போனேன். One occasion I went to meet him so that I will get some money for the needs over to that place. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. And that was a very difficult time. எப்படியாவது ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்கி வரலாம் என்று போனேன். I went to him at least to receive about 1 lakh of rupees. அங்க போன உடனே அவர் சொன்னார், when I went there, he replied back to me, Pastor Joel, exercise your faith என்று சொன்னார். He said, நீங்களுடைய விசுவாசத்தை பயிற்சி செய்யுங்கள் என்று சொன்னார். He said, Pastor Joel, exercise your faith. அன்றைக்கு எனக்கு ஒன்றுமே தரவில்லை. That day he did not give me anything. 350 ரூபாய் பஸ்ஸுக்கு வரும்போது திருப்பி போகும்போது 350 ரூபாய் 700 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு. பைசா ஒண்ணும் கிடைக்கல. And the to and fro journey up and down 700 rupees was lost. Not even one single pice I got. துக்கத்தோட வெளியே போய் கொண்டிருந்தேன். I was just going out of his room with a grief in my heart. Word of Christ ராஜேந்திரன் தான் என்ன ஸ்டேஷன்ல கொண்டு போறதுக்காக கார்ல கொண்டு போறார். And the Rajendran, Word of Christ, he was taking me in his car to put me onto the station. போற வழியில கேட்டார், ஜோயல்னாச்சி என்ன முகம் எல்லாம் ரொம்ப வீங்கி இருக்குன்னு கேட்டார். And at that time he looked at me and said, why your face has got swelling? முகம் ரொம்ப நார்மலா இல்லையே, வீங்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டார். I can find that your face will be நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. I did not reply any word. இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்லிவிட்டேன். And I said nothing, don't worry, nothing. மறுபக்கத்துல எனக்கு துக்கமா இருக்கு. On the other aspect, I was having a great grief. போற வழியில ஒரு ஆள் காரை கை காட்டி நிறுத்தினார். The time when we were just going on, one person stopped the car. ஒரு சின்ன கவர் கையில கொடுத்தார் என் கையில. He gave me a small cover in my hand. அது கவர் அப்படியே கொஞ்சம் பிடித்து பார்த்தால் அதுக்குள்ள மிஞ்சி போனா ஒரு 200 ரூபாய் இருக்கும்னு நினைத்தேன். If I touch the cover and see, I thought maybe 200 rupees at most might be inside. அவர் போன ஒருபாடு அதை திறந்து பார்த்தால் 1,10,000 rupees ஒரு செக் வைத்திருந்தார். Later on, I opened the cover and saw a check for 1,10,000 rupees inside. நான் உடனே பாஸ்டர் டியூக்கு வழியில இருந்து போன் பண்ணேன். Immediately I called by phone Pastor Tiyu on my way. பாஸ்டர், இது போல 1,10,000 rupees செக் வழியில எனக்கு கிடைத்தது பாஸ்டர் சொன்னேன். And I said to him, Pastor, I got a check for 1,10,000 rupees on my way. அவர் சொல்றார், உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். And he said, the Lord honored your faith. நான் சொன்னேன், எனக்கு விசுவாசம் இல்ல, நான் துக்கத்தோட தான் வந்திருக்கிறேன் பாஸ்டர், என்ன நீங்க காலியா அனுப்பிட்டீங்களே. உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார்னு சொன்னேன். And I said unto him that I am coming with a grief heart, that I am coming empty, but I said that the Lord has honored your faith. நாம் விசுவாசத்தால் ஜீவிக்கக்கூடியவர்கள். We are the people that we live by faith. ஓ ஆகாவே, Oh Rahab, நீ ராஜாவாக இருந்தாலும் if you are a king, யாருடைய திராட்சை தோட்டம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறாய்? and whose vineyard you want, யாருடைய பொருள் கிடைக்கும் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? whose commodity that you are desiring. இந்த பிச்சைக்காரர்கள் குப்பை தொட்டியை பொறுக்கிறது போல, As like the beggars come toward the dustbin, எங்கே பேப்பர் கிடைக்கும் என்று நீ குப்பை தொட்டியை பொறுக்கிறாய்? which paper are you just going to drop out? ஆகாவின் ஆவி. This is the spirit of Ahab. நாம் குப்பை தொட்டி பொறுக்கிறவர்கள் அல்ல. We are not the beggars just from the dustbin. நாம் மற்றவர்களுடைய பொருளை இச்சிக்கிறவர்கள் அல்ல. We are not the people lusting others' property. விசுவாசத்தால் பிழைக்கிறவர்கள். And we live by faith. நமக்கு திராட்சை தோட்டம் வேண்டும் என்றால் கர்த்தர் தருவார். If we want vineyard, the Lord will give it to us. கர்த்தர் தரவில்லையா? Did not the Lord give it to you? மலையாளத்தில் ஒரு பாட்டு, கெட்டாத வீடதும் தோட்டவும் கெட்டாத வீடதும் வெட்டாத கூபம் நட்டுண்டா காத்ததா தோட்டவும் ஆக்குவா இஸ்ராயேல் மக்கள் விசுவாசமாகவும் கண்ணதால்
இஸ்ராயேல் மக்கள் போல் விசுவாசமாகவும் கெட்டாத்த வீடும் கெட்டாத்த கூவலும் நட்டுண்டா காத்ததா தோட்டமும் கெட்டாத்த வீடும் கெட்டாத்த கூவலும் நட்டுண்டா காத்ததா தோட்டமும் கைவசமாக்குவார் இஸ்ராயேல் மக்கள் போல் விசுவாசமாகவும் நான் கேரளாவில் இதை பாடி இருந்தேன்னா இதுக்கு முன்னால எல்லாரும் அப்படியே ஜம்ப் பண்ணிருப்பாங்க. If I would have sung the same thing in Kerala, all the believers would have jumped in front of me. ஒருவேளை உங்களுக்கு பாட்டு தெரியாதனால நீங்க மௌனமா இருக்கலாம். கெட்டாத வீடு கட்டாத வீடுகளை கொடுத்தார், வெட்டாத கூபம் அவர் தோண்டாத கிணறுகளை கத்தர், அவர்கள் தோண்டாத கிணறுகளை கத்தர் அவர்களுக்கு கொடுத்தார். நட்டுண்டாக்காத தோட்டம், அவர்கள் நடாத திராட்சை தோட்டங்களை கத்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் அப்படியே 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 பொசஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய திராட்சை தோட்டங்களை, அவங்களுடைய கிணறுகளை, அவங்களுடைய வீடுகளை அப்படியே போய் பொசஸ் பண்ணிட்டாங்க. கத்தர் அவர்களுக்கு கொடுத்தாராம். எல்லாரும் கத்தர் நமக்கு தரமாட்டாரா? நாம் ஏன் மற்றவர்களுடைய திராட்சை தோட்டத்தை இச்சிக்க வேண்டும்? கத்தர் நமக்கு தரமாட்டாரா? கத்தர் நமக்கு தருவார். எல்லாரும் கை தட்டி பாடுவோம். கெட்டாத்த வீடும் வெட்டாத்த கூவலும் நட்டுண்டா காத்ததா தோட்டமும் கெட்டாத்த வீடும் வெட்டாத்த கூவலும் நட்டுண்டா காத்ததா தோட்டமும் கைவசமாக்குவார் இஸ்ராயேல் மக்கள் போல் விசுவாசமாகவும் இஸ்ராயேல் மக்கள் போல் விசுவாசமாகவும் இன்னும் வாழ்த்திடணும், இன்னும் வாழ்த்திடணும், இன்னும் வாழ்த்திடணும். நம்ம வீடெடுத்த பொன்னேசுவினே, நம்மை வீடெடுத்த பொன்னேசுவினே. எனக்கு ரொம்ப இஷ்டமான பாட்டு. நான் கேரளாவில் கன்வென்ஷனுக்கு போனா அந்த பாட்டை பாடாமல் இருக்கவே மாட்டேன். எல்லா பழைய விசுவாசிகளுக்கும் ஒரு சரியான அபிஷேகம் உண்டாயிடும். ஏன்னா விசுவாச ஜீவியம் செய்யறவங்களுக்கு மௌனமா இருக்கவே முடியாது. நம்முடைய அவசியங்களை ஆண்டவர் அறிகிறார். அருமையான பிள்ளைகளே, நாம் நாபோத்தை போல அல்ல, நாம் ஆகாமை போல அல்ல. நாம் நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை அவன் எடுக்க பிரயாசப்பட்டது போல மற்றவர்களுடைய பொருள் நமக்கு எதுக்கு? மற்றவர்களுடைய பணம் நமக்கு எதுக்கு? நம்மை சிருஷ்டித்தவர் நமக்கு தரமாட்டாரா? நிச்சயமாக நம்மை போஷிப்பார், நிச்சயமாக நமக்கு தருவார். உனக்கு அவசியமானதை தருவார். நீ வேண்டிக் கொள்வதற்கு நினைத்ததற்கு மேலாக உனக்கு தருவார். அந்த விசுவாசத்தோட நாம் பாடுவோம். கேட்டா வீடும் கை தட்டி பாடுவோம். எல்லாம் கை தட்டி. இஸ்ராயேல் மக்கள் போல் விசுவாசமாகவும் தன்னதா. கைவசமாக்குவார் இஸ்ராயேல் மக்கள் போல் விசுவாசமாகவும் தன்னதா. இன்னும் வாழ்த்திடணும், இன்னும் வாழ்த்திடணும், இன்னும் வாழ்த்திடணும். நம்மை வீடெடுத்த பொன்னேசுவினே, நம்மை வீடெடுத்த பொன்னேசுவினே. அல்லேலூயா. ஆகாப் மற்றவருடைய திராட்சை தோட்டத்தை இச்சித்தான். And Ahab decided and lusted the vineyard of others. அதன் நிமித்தமாக நாபோத்தை கொலை செய்தான். And even because of that he murdered Naboth. இது பொருள் ஆசையும் பண ஆசையும் மற்றவர்களை கொலை செய்கிற அளவுக்கு கூட போகிறது. Even the covetousness, the love of money will take you to murder others. 10 ரூபாய்க்காக மனிதனை கொலை செய்கிறார்கள். And there are people killing others for 10 rupees. ஒரு தடவை பேப்பர்ல நான் இப்படி ஒரு நியூஸ் வாசிச்சேன், matchless murder என்று. And in one occasion I happened to read an article like this, matchless murder. என்னன்னு சொல்லி என்ன matchless murder ன்னு போட்டுருக்காங்களே. அது வாஸ்து பார்த்த சம்பவம் என்னன்னா, மேட்ச் பாக்ஸ் கேட்டான் ஒரு குடிகாரன். அவன் என்கிட்ட மேட்ச் பாக்ஸ் இல்லைன்னு சொன்ன உடனே, ஏய் எனக்கு தரமாட்டியா மேட்ச் பாக்ஸ்னு சொல்லிட்டு அவனை கொலை செய்த, குத்தி கொல்லிட்டான்.
And that time one particular murderer asked for a matchbox, and this guy did not give. He asked, "Did not you give?" So that he killed that person. ஒரு மேட்ச் பாக்ஸ்க்காக அத பேப்பர்காரன் எப்படி போட்டுருக்கான் பாருங்க, மேட்ச்லெஸ் மர்டர். That is for a matchbox, and the newspaper editor has written that it's a matchless murder. ஒரு தீப்பெட்டிக்காக ஒரு தீப்பெட்டி கொடுக்காதனால ஒருத்தனை கொலை செய்திருக்கான். Just he's not giving a matchbox, that person was killed. அது உலகத்துல இருக்கிற அந்த பிசாசின் ஆவி. That is the spirit of the Satan in devil. மற்றவருடைய பொருள் நமக்கு வேண்டாம். And let us not desire of others' property. மற்றவருடைய பொருளை நீ விரும்பினால், If you desire others' things, இச்சித்தால், if you lust them, நீ கவசம் போட்டிருந்தாலும் உனக்கு காயம் உண்டாகும். even if you put on the shield, you will be wounded. அந்த ஆகாப் ராஜாவை பாருங்கள், அவன் நல்ல கவசம் எல்லாம் போட்டு நல்ல கவனமாகத்தான் யுத்தத்துக்கு போனான். அங்க என்ன நடந்தது? ஒரு அம்பு தற்செயலாக எவனோ ஒருவன் யாரையோ எதிர்க்கிறான், அந்த அம்பு இவனுக்குள்ளே பட்டது. அந்த கவசத்துக்கு இடையிலே சந்துக்கு இடையிலே பட்டது. King Ahab was put on all the shield, but that arrow shot inside between the shield. ஆமென். நீ ஒரு பொருளாசை இல்லாத ஒரு ஆளாக இருந்தால், If you are a man without any covetousness, நீ ஒரு பணாசை இல்லாத விசுவாச ஜீவியம் செய்கிற ஒரு மனிதனாக இருந்தால், if you are a man doing a faithful life, not having the love of money, உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற ஆயுதம் வாய்க்காதே போகும். even all the weapon that is come against you shall not prosper. யாராவது உன்னை கொல்ல வேண்டும் என்று எரிந்தாலும் கூட, அம்பு எய்தாலும் கூட அந்த அம்பு உனக்கு படாது. Even someone want to kill you, they may shoot an arrow against you, that will not hurt you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரவின் பயங்கரத்திற்கும், Even for the terribleness of the night, பகலிலே பறக்கும் அம்புக்கும், even the arrow that flies in the morning, இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி, the pestilence that moveth in darkness, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும், even all the slaughter in the noonday, பயப்படாதிருப்பாய். you shall not be afraid. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் இவன் பாருங்கள், இவன் காயப்பட்டான். இவன் சொல்லுகிறான், என்னை வெளியே கொண்டு போ, என்னை ராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயப்பட்டது. வெளியே கொண்டு போய் கொஞ்ச நேரத்தில் இறந்துட்டான். Just look at him, he was wounded, asking the driver to take him out of the horse. Within a short while he died. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of the Lord. நான்காவதாக, Fourthly, இன்னொரு காயத்தை பற்றி நாம் படிக்கிறோம். we are reading about one more wound. காரணம் இல்லாத காயங்கள். A wound without any reason. யாருக்கு காரணம் இல்லாத காயம்? Under whom will receive a wound without a reason? நீதிமொழிகள் 23 அதிகாரம் 24 வசனத்திலே, In the book of Proverbs, chapter 23 and verse 24, மதுபானத்தை விரும்புகிறவர்களுக்கு காரணம் இல்லாத காயங்கள். and they that desire alcohol shall receive the wound without any reason. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும், மதுபானத்தை விரும்புகிறவர்களுக்கு காரணம் இல்லாத காயங்கள் உண்டாகும். And for the drunkard who desire the wine, he shall receive a wound without any reason. நான் மதுபானத்தை விரும்பின ஒரு ராஜாவை பற்றி சொல்லுகிறேன். I would like to speak about you, about a king who was a drunkard. நான் சொல்லும்போது உங்களுக்கு அது யார் என்று தெரியும். Even while I throw these words, you can understand who he was. அந்த மதுபானம் பண்ணின ராஜா யார்? Who was the king who was a drunkard? நான் நினைக்கிற அந்த ராஜாவுடைய பேரை நீங்க யார் சொல்ல முடியும்? And I'm just thinking in my mind, who can tell the name of that king? அவன் தான் பெல்தசார் ராஜா. And he was King Belshazzar. அவன் தேவனுடைய பாத்திரங்களிலே தன்னுடைய வைப்பாட்டிகளோடு சேர்ந்து மதுபானம் குடித்தான். And he was taking alcohol along with his concubines in the cup of the vessels of God. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு போன பாத்திரத்திலே, Even from the vessels which are taken from the temple of God. நாங்க பாருங்க, இந்த ராபோஜனம் கொடுக்கிறோமே பாத்திரம், அந்த பாத்திரத்தை நாங்க மற்ற உபயோகத்துக்கு எடுக்கிறதே இல்லை. Just look at the vessel which we use for holy communion, we will not use for other things. அவன் இப்படி நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குறதான விதத்துல ராபோஜனம் குடிக்கிற பாத்திரத்துல அவன் மதுபானம் குடித்தான். For you to understand, I would like to say like this: in the cup where we give the communion, he took the alcohol. தேவனுடைய பாத்திரங்கள், these are the vessels of God. அவனுடைய வைப்பாட்டிகளோடு குடித்தான். He drank along with his concubines. நடந்தது என்ன தெரியுமா? You know what did happen? சுவரிலே ஒரு எழுத்து தோன்றியது. And there was a word which came on the wall. மெனே மெனே தெக்கேல் உபாசின். Mene mene tekel upasin. நீ தராசிலே நிறுக்கப்பட்டபோது குறைவுபட்டாய், குறைவோடு காணப்பட்டாய். When you are kept on the balances, you are short. அவனுடைய ராஜ்யம் இன்னொரு ஆளு கொடுக்கப்பட்டது. Your kingdom has been given unto someone else. அன்றைக்கே அவனை கொண்டு போட்டாரா? Even on the same day he was killed. அன்றைக்கே அவனை கொண்டு போட்டாரா? Even on the same day he was killed. சத்துரு எப்படி வந்தானாம் தெரியுமா? You know how did the enemy come like? அந்த அவனுடைய
மதில் இங்கிருந்து வெளியே தண்ணீர் போகிறதான ஒரு இடம் இருக்கிறது. மதில் வழியாக வெளியே தண்ணீர் போகிற ஒரு இடம் இருக்கிறது. அது வழியாக வந்திருக்கிறார். And there is a place, a fence over that the flood, the water will move out. The enemy came inside that. இவன் மதுபானம் குடித்துக் கொண்டிருக்கும் போதே சத்துருக்கள் வந்து அவனை கொண்டு போட்டார்கள். Even while he was drunk, the enemies came and killed him. அன்றைக்கே அந்த வார்த்தை நிறைவேறியது. Even on the same day that the word was fulfilled. மெனே மெனே தெக்கேல் பார்சின். Mene mene tekel upasin. அவன் மதுபானத்தின் நிமித்தம் காயமடைந்து மரித்தான். He was a man being wounded, died because of his drunkenness. அவனுடைய வாழ்க்கை தொலைந்தது. His life had gone. கர்த்தருடைய பாத்திரங்களை கனப்படுத்தவில்லை. And he did not honor the vessels of God. எந்த ராஜாவாக இருந்தாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். Whoever you may be a king, you have to honor the Lord. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். He that honoreth me, him will I honor. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். And we have to pay the honor that is due to the Lord. கர்த்தருடைய பாத்திரங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். We have to give honor to the vessels of the Lord that is due for that. அது இல்லாதபடியால் அவன் காயமடைந்து அன்றைக்கே மரித்தான். Not because of that he died, he was being wounded. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஐந்தாவதாக Fifthly, நான் இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். I would like to precise my message in two more words. அதுதான் இயேசுவின் காயங்கள். That is the wound of Jesus. நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, And by our strife, by our iniquities, he was wounded. நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். And he was bruised because of our transgressions. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 53ஆம் அதிகாரத்திலே இயேசு காயப்பட்டதை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. In the book of Isaiah chapter 53, we can read about the prophetical, that is wound of Jesus. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இயேசுவின் காயங்கள். These are the wound of Jesus. இந்த காயம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவருக்கு உண்டானது. And these wounds were made by our transgressions. ஆபேலை பற்றி சொன்னது போலவே இது நான் சொல்லுகிறேன். Even as like Abel, I would like to say it's the same. உங்களுடைய என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். Even because of your and my iniquities, we transgression, he was wounded. நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். And because of our iniquities, he was bruised. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் 3 விதமான காயங்கள் இருக்கிறது. Even in the body of Jesus, there are 3 different types of wound. மெடிக்கல் லைன்லயே அவர்கள் சொல்லுகிறார்கள் 3 விதமான காயங்கள் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டது. Even according to the medical field, they say 3 different wounds are there. ஒன்று குத்து காயம், பஞ்சர்ட் wound. First is called the punctured wound. இன்னொன்று கிழிக்கப்பட்ட காயம், lacerated wound. Second is the lacerated wound. மூன்றாவது சிதைக்கப்பட்ட காயம், bruised wound. And third is the bruised wound. முதலாவது குத்து காயம், punctured wound. The first is the punctured wound. இரண்டாவது கிழிக்கப்பட்ட காயம், lacerated wound. And second is the lacerated wound. மூன்றாவது சிதைக்கப்பட்ட காயம், அது bruised wound. And third is the bruised wound. இந்த 3 காயங்களும் இயேசுவின் சரீரத்தில் ஏற்பட்டன. Even all these 3 wounds were made in the body of Jesus. குத்து காயம், The punctured wound, கிழிக்கப்பட்ட காயம், the lacerated wound, சிதைக்கப்பட்ட the காயம். third bruised wound. இந்த 3 காயங்களும் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டது. Even all these 3 wounds are found in the body of Jesus. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், Because of our transgressions, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், because of our iniquities, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி even for the chastisement of our peace, இயேசு காயப்பட்டார். Jesus was wounded. இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே இயேசுவின் காயங்களை நீங்கள் நோக்கி பாருங்கள். In this morning service, just look at the wounds of Jesus. இந்த காயம் தோமாவுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது? And this stripes, what did this do in the life of Thomas? தோமாவை திடப்படுத்தி அவனை விசுவாசத்தில் உறுதிப்படுத்திற்று. It strengthened, it made him steadfast in faith. அந்த காயங்களை இன்றைக்கு நாம் நம்முடைய கைகளால் தொட வேண்டும். Even those stripes, we have to touch them by our hands. ஒருவேளை நாம் சொல்லலாம், தோமா அவிசுவாசத்தினால் தான் அப்படி சொன்னான் என்று நாம் சொல்லலாம். Perhaps we may say because of unbelief, Thomas said like that. ஆனால் நான் சொல்லுகிறேன், தோமாவை நான் அவிசுவாசி என்று சொல்ல முன் வர மாட்டேன். But I will not come forward to say Thomas is a man of unbelief. அவன் அந்த காயத்தை தொட்டு பார்த்து உறுதிப்பட விரும்பினான். And he wanted to touch those wounds. He wanted to be steadfast. அவனுக்கு சந்தேகமே இல்லாத ஒரு இடத்துக்கு வர விரும்பினான். He wanted to come to the extent that no more doubt
doubt at all. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சந்தேகங்கள் இருக்கின்றன. In your life there are a lot of doubts in you. நீ சந்தேகமில்லாத ஒரு மனிதனாக மாற வேண்டும். If you want to become a man without any doubt, நீ விசுவாசமுள்ள ஒரு ஆளாக மாற வேண்டும். you should become a man without any misbelief. அதற்கு இயேசுவின் காயங்களை நீ தொடு. For that you have to touch the wound of Jesus. உனக்கு எத்தனையோ சந்தேகங்கள், Many doubts in your life. நீ இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிறாய். You are saying that you are the child of Jesus, ஆனால் உனக்கு அநேக சந்தேகங்கள் இருக்கிறது. but you still have a lot of doubts. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசித்து உன்னோடு பேசுகிறார். Dear child of God, the Lord is loving you and speaking to you today. இயேசுவின் காயங்களை இப்பொழுது நீ தொட்டால், If you touch the wound of Jesus today, இனி நீ சந்தேகப்பட மாட்டாய். henceforth you will not doubt at all. உன்னுடைய அவிசுவாசம் நீங்கி போகும். All your disbelief will be removed. உன்னுடைய பயம், கலக்கம் எல்லாம் நீங்கி போகும். Even all the fear, nature will get rid of. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த காயங்கள் உன்னை உறுதிப்படுத்தும். In your Christian life, these wounds will make you steadfast. இதோ இயேசுவின் கைகள் நம்முடைய மத்தியில் நீட்டப்பட்டிருக்கின்றன. Behold, the hand of Jesus stretched forth in our midst. உங்களுக்கு முன்பாக அந்த கை நீட்டப்பட்டிருக்கிறது. And this hand is stretched forth in front of you. உங்களுடைய வலது கரத்தை நீட்டி அந்த காயத்தை தொடுங்கள். Just stretch forth your right hand, touch the wound of Jesus. வலது கரத்தை நீட்டி அந்த காயத்தை தொடுங்கள். Stretch forth your right hand, touch the wound of Jesus. அந்த காயத்தை நீங்கள் தொடும்போது When you touch that wound, உங்களுடைய சந்தேகம் மாறி your doubt will change. நீங்கள் தோமாவை போல என் ஆண்டவரே, என் தேவனே என்று கூப்பிடுவீர்கள். As like of Thomas will cry out and say, my Lord, my God. இதுவரைக்கும் அவரை உயிர்த்தெழுந்த இயேசுவை இன்னும் விசுவாசிக்காமல் திடனில்லாமல் இருந்த தோமா இப்பொழுது அவரை ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று அழைக்கிறான். Thomas, who did not believe the resurrection of Jesus thus far, now is calling my master and my Lord. அதே ஒரு காட்சியை இப்பொழுது நம்முடைய பந்தலிலே நான் கொண்டு வருகிறேன். The same vision I am bringing now in front of us at this bundle. முழங்காலில் நில்லுங்கள். Please stand on your knees. இதோ இயேசுவின் காயப்பட்ட கரங்கள் உங்கள் மத்தியிலே, உங்கள் முன்னே நீட்டப்பட்டிருக்கிறது. Behold, the wounded hand of Jesus stretched forth in front of you. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சந்தேகம் நீங்கும்படி, For the doubts in your life to be removed. பயம் நீங்கும்படி, For the fear to be removed. கலக்கம் நீங்கும்படி, For the dismay to be removed. உறுதியற்ற அனுபவம் மாற்றப்படும்படி, All the discouraging experience to be changed. உங்களுடைய வலது கரத்தை நீட்டி அந்த காயத்தை தொடுங்கள். Stretch forth your right hand, touch the wound. இயேசுவின் காயத்தை விசுவாச கண்களால் பார்க்கிறவர்கள், குருடரா இருக்கிறவர்கள் யாரும் தொட வேண்டாம். விசுவாச கண்களால் இயேசுவின் காயத்தை பார்க்கிறவர்கள் உங்கள் வலது கரத்தை நீட்டி அந்த காயத்தை தொடுங்கள். All the people are able to see the wound of Jesus with the eyes of understanding. Touch the wound. சிலர் இந்த சிலையில இந்த சில சர்ச் பக்கத்துல வச்சிருப்பாங்களே சிலைகள், அதுல இந்த இயேசுவின் காயங்கள் இருக்கு, அதை போய் தொட்டு தொட்டு கும்பிட்டு இருப்பாங்க. Some people will be touching the statue, the idol which is kept in the front. They will be touching those wounds. அதனால பிரயோஜனம் இல்லை. There is no use of that. இதோ இயேசுவின் காயங்கள் உங்களுக்கு முன்பாக தத்ரூபமாக இதோ நீங்கள் காணலாம், விசுவாச கண்களால் காணலாம். Behold, by the eyes of understanding you can see the wound of Jesus right in front of your eye. அந்த காயம் உன்னை ஸ்திரப்படுத்துகிறது. Even that wound is strengthening your life. நீ ஒரு உறுதியில்லாத ஒரு மனுஷனாக இருந்தாய். You were a man without any steadfast. நீ ஒரு உறுதியில்லாத மனுஷியாக இருந்தாய். You were a sister without any steadfast. கர்த்தர் உன்னை இந்த ஜீவியத்தில் ஸ்திரப்படுத்துவார். இதோ அவருடைய காயங்களை உனக்கு காண்பிக்கிறார். Yes, the Lord is showing you His wound. He wants you to be steadfast. உன்னுடைய வலது கரத்தை நீட்டி உயர்த்தி அந்த காயங்களை நீ தொடுவாயாக. Rise, stretch forth your right hand, touch the wound of Jesus. அந்த குத்து காயத்தை நீ தொடுவாயாக. Just touch the wound of Jesus. அந்த கிழிக்கப்பட்ட காயத்தை நீ தொடுவாயாக. Touch the wound of Jesus when He is slaughtered. அந்த கிழிக்கப்பட்ட காயத்தை நீ தொடுவாயாக. Just touch the wound of Jesus is torn. அந்த lacerated wound நீ தொடுவாயாக. Just touch the lacerated wound of Jesus. அந்த சிதைக்கப்பட்ட காயத்தை நீ தொடுவாயாக. Just touch the bruised wound of Jesus. அந்த காயத்திலிருந்து ஒரு சொட்டு இரத்தம் உன்னுடைய கையிலே படட்டும். From that wound one drop of blood let it touch on your hand. இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் பேசுகிறது. Even today the blood of Jesus speaking. அது முதலாவது நாம் சிந்தித்த ஆபேலுடைய இரத்தத்தை பார்க்கலும் மேன்மையானவைகளை பேசுகிறது. And this blood of Jesus speaketh much more than the blood of Abel. ஆபேலுடைய இரத்தம் தன் சகோதரனை பழிவாங்கும்படியாய் பேசியது. Even the blood of Abel spoke against the vengeance of his brother. இயேசுவின் இரத்தமோ உன்னை மன்னிக்கும்படியாய் பேசுகிறது. But the blood of Jesus speaking for you to be forgiven. இயேசுவின் ஆணிவாய்ந்த கரங்களை தொடுங்கள். Just touch the hand, the wounded nails of Jesus. ஆமென். தொடுங்கள். Touch them. இயேசுவே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று கூப்பிடுங்கள். Call my Lord, my God. என் ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள். Call my Master. என் தேவனே என்று கூப்பிடுங்கள். Oh my God. சத்தமாய் கூப்பிடுங்கள். Raise your voice and call. என் ஆண்டவரே, Oh என் தேவனே, my God. நான்
விசுவாசிக்கிறேன். I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. இனி நான் சந்தேகிக்க மாட்டேன். Henceforth I will not doubt. இனி நான் அவிசுவாசப்பட மாட்டேன். I will not have any disbelief. இனி நான் உறுதியற்றவனாக இருக்க மாட்டேன். Henceforth I will not be discouraged. இனி நான் அசைய மாட்டேன். Henceforth I will not move. என்னை ஸ்திரப்படுத்தும். Make me என்னை steadfast. உறுதிப்படுத்தும். Make me sure. உங்களுடைய கரத்தை நீட்டி இந்த காயத்தை தொடுங்கள். Don't raise your hand and touch the wound. என் ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள், கத்துங்கள். Call, cry, my God. என் தேவனே என்று கூப்பிடுங்கள். Call, my God. அந்த காயத்திலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் மேல் படட்டும். From that wound, one drop of blood, let it touch you. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். God is wanting your life to be assured. உன்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். He was wounded because of your transgression. அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். He was bruised because of iniquity. உனக்கு சமாதானத்தை தருகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. The chastisement of peace came upon him. இயேசுவின் தழும்புகளால் நீ குணமாகிறாய். You are healed by the stripes of Jesus. அந்த காயத்தை தொட்ட உடனே உன்னுடைய பாடியில் இருக்கிற அந்த வீக்னஸ் மாறுகிறது. Immediately you touch the wound, the weakness of your body is changed. உன்னுடைய சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட வீக்னஸ் காணப்படுகிறது. There is a particular weakness in your body. நீ அந்த காயத்தை தொடு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு அந்த வீக்னஸ்ல இருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். Dear child of God, touch the wound. The Lord is healing you from that weakness. இந்த உலகில் நாம் வேற எங்கு போவோம்? In this world, where else can we go? யாரை தேடி போவோம்? Whom can we go in search of? எங்கே போவோம்? Where can we go? இவருடைய காயத்தை தொடுங்கள், இயேசுவின் காயத்தை தொடுங்கள். Just touch the wound of Jesus. நீங்க தொடும்போது உங்களுக்கு ஒரு வல்லமை உங்களை வெளிப்படுகிறது. Even when you touch, a power has been manifested. நீங்கள் குணமாகிறீர்கள். You are healed. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்ற நாயகனே, மாற்ற முடியாத இந்த நதி. விலையேற பெற்ற நாயகனே, மாற்ற முடியாத இந்த நதி. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் நின்று பாயுதே. அவருடைய காயங்களை தொடுங்கள். இயேசுவின் காயங்களை தொடுங்கள். உங்களுடைய கையை நீட்டி அவருடைய காயங்களை தொடுங்கள். விலையேற பெற்ற ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா. ஓ ரத்தத்தால் ஜெயம். காயங்களை தொடுங்கள். Thank you, Jesus. இயேசுவின் காயங்களை தொடுங்கள். கல்வாரிக்கு போனார் இயேசு, இயேசு. கல்வாரிக்கு போனார் என் பாவம் தீர்த்தவே.
உன்னை பின்பற்றி வந்த உன் குடும்பத்தை பின்பற்றி வந்த சாபம் இன்றையோடு நிறுத்தப்பட்டிருக்கிறது. The curse which was pursuing your family has put to an end by today. இனி அதற்கு வல்லமை இல்லை. Henceforth no power to that. நீ அந்த தோமா அப்போஸ்தலனை போல இயேசுவின் காயங்களை தொட்டு விட்டாய் அல்லவா, இனி அந்த சாபம் உன்னை மேற்கொள்ள முடியாது. Because you have touched the wound of Jesus as like of Saint Thomas, that wound, that curse cannot touch you anymore. உன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் விடுவித்திருக்கிறார். The Lord has delivered your family. உன்னை கர்த்தர் விடுவித்திருக்கிறார். The Lord has delivered you. ஆமென். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் இரக்கம் செய்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நமக்காக காயப்பட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த காயங்களை தொடும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஸ்திரப்படுகிறோம். அந்த விசுவாசத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அருமையான பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவரும் வல்லவரும் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரும் மாறாத தேவனுமாக இந்த நாட்டில் எங்களுக்கு இந்த விசேஷிக்கப்பட்ட கூட்டங்களை கொடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்திலே ஆவியோடு உண்மையோடுமை ஆராதிக்கவும் ஆசீர்வதிக்கப்படவும் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அனல் மூட்டப்படவும் நல் வசனங்களை தூதை கேட்டு பலப்படுத்தப்படவும் எங்களுக்கு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தபடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அநேக விதமான காயங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். அந்த காயங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கிற காயங்களாகவே காணப்பட்டது. அந்த ஆபேலுடைய காயங்கள், அப்படியாக ஆகாப்புடைய காயங்கள், இன்னும் காரணமில்லாத காயங்கள், இப்படியான காயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது எத்தனையோ சாபங்கள், பாரம்பரியமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சாபமாக காணப்படுகிறது. அந்த லாமைக்குடைய அந்த காயங்கள் அப்படியாக நம்முடைய பாரம்பரியமாக அது சாபமாக காணப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுடைய ஜீவிதத்திலே அநேக சாபங்கள் பொல்லாத பாவத்தின் நிமித்தமாக காணப்படுகிறது என்றும் அவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அந்த காயத்தினாலே நீக்கப்படுகிறது என்று நாங்கள் பார்த்தோம். இயேசுவின் காயத்தை அந்த தோமா தொட்டு பார்த்து சரியான ஒரு நிலைக்கு அவன் வந்தான், தைரியம் அடைந்தான், பலப்பட்டான், பின்பு சாட்சியாக இருந்தான். உண்மையாகவே அதே போல நாங்களும் கூட இயேசுவின் காயத்தை இன்றைக்கு தொட்டு இருக்கிறோம். எங்களுடைய எல்லா கட்டுகளும் விடுவித்திருக்கிறீர். பாரம்பரிய கட்டுகள், சாபங்கள், பாவங்கள், எல்லா வியாதிகள், பலவீனங்கள், எல்லா தோல்விகள் எல்லாம் மாற்றி இருக்கிறபடியா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்டிலே உம்முடைய மகனை பலப்படுத்தி இன்னும் பிரயோஜனப்படுத்தும் வசனத்தை கேட்ட எல்லாரும் ஆசீர்வதித்து அதிகமாக உமக்குள்ள மறைந்து ஜீவிக்க அனல் மூட்டப்பட்டு உமக்கு சாட்சியாய் நிறுத்தும். எப்படி இருந்தாலும் பரிசுத்தமாக்கப்பட்டு உம்மை சந்திக்கும் ஆயுதப்படுத்தும் சாயங்கால கூட்டத்திலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.